வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை பார்த்து, என்ன சும்மா உன்னை பார்த்து எல்லாரும் அம்மாவோட விசுவாசி அம்மாவோட விசுவாசின்னு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் அம்மாவோட விசுவாசி இல்லை, நீ நடிகை வெண்ணிராடை நிர்மலாவோட விசுவாசி அப்படின்னு பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது இது முதல் தடவை அல்ல, இது எனக்கு தெரிஞ்சு இது 2வது தடவை. எப்பெல்லாம் அவருக்கு ஓபிஎஸ்ஸை திட்டணும்னு தோணுதோ அப்போல்லாம் அவர் அநாகரீகமாக வெண்ணிராடை நிர்மலா வச்சு தான் திட்டுவார். நீ அன்றைக்கி அம்மாவுக்கு எதிராக கேண்டிடேட்டாக நிறுத்துறதுக்கு வெண்ணிராடை நிர்மலாவை கூட்டிகிட்டு போனியே, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமாக பேசுவாப்புல. இந்த இடத்துல நான் சில கேள்விகளை எடப்பாடியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். எடப்பாடி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, சீனியாரிட்டி பிரகாரம் உனக்கு முன்னாடி நான் தான் சீனியரு, நான் 1991 எம்எல்ஏ, ஆனால் நீ 2001 தான் நீ எம்எல்ஏவான, அதே மாதிரி உன்னை விட நான் தான் அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரூவ்டாக விட்டுருக்காரு. செல்வி ஜெயலலிதாவே ஓபிஎஸ்ஸை பார்த்து எப்படி ராமாயணத்தில் பரதன் ராமன் காட்டுக்கு போயிருந்தப்ப ராமனுடைய பாதணிகளை தூக்கிட்டு அந்த பாதணிகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து விசுவாசமாக இருந்தாரோ, அரியணையில் அமராமல் விசுவாசமாக இருந்தாரோ, அதே மாதிரி ஓபிஎஸ் எனக்கு கிடைத்த நவீன பரதன், ராமனுக்கு எப்படி பரதன் விசுவாசமாக இருந்தாரோ அதே மாதிரி என்னுடைய அரியணைக்கு கிடைத்த ஒரு விசுவாசி யாருன்னா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதாவே அவங்களுடைய திருவாயால் ஓபிஎஸ்ஸை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் தான் உன்னை விட சீனியரு அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரூவ்டாக விடுறாருல. இந்த இடத்துல எடப்பாடியை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் தான் சீனியர் அப்படின்னா ஏன் செல்வி ஜெயலலிதா 2 முறை சிறைக்கு சென்ற பொழுது உங்களை ஒரு தடவை கூட முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காம 2 முறை சிறைக்கு சென்ற போதும் ஏன் ஓபிஎஸ்ஸை நம்பி முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் ஒரு அப்ராணி, நாம் சிறைக்கு போயிட்டு திருப்பி கேட்டாலும் அவர் அந்த முதலமைச்சர் பதவியை திருப்பி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்முடைய முதலமைச்சர் நாற்காலியில் கூட ஓபிஎஸ் உட்கார மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஓபிஎஸ் மேலே அந்த அம்மாவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும், எப்படி அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்படி காலியாகும், எப்போ காலியாகும் அப்படின்ற மாதிரி செல்வி ஜெயலலிதா செத்ததும் கூவத்தூரில் வச்சு இல்லாத வேலைகள்லாம் பண்ணி, அந்த வேலைகள்லாம் நான் என்னோடய வாயால் பேசணும்ல, அது ரொம்ப ஆபாசமான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி சசிகலாவோட காலில் விழுந்து முதலமைச்சர் ஆயிட்டு, அடுத்து என்ன பண்ணீங்க, முதலமைச்சர் ஆன புதுசுலேயே சுட சுட செல்வி ஜெயலலிதாவோட சீட்டில் உட்காந்தீங்க, செல்வி ஜெயலலிதாவோட நாற்காலியில் உட்காந்தீங்க. அதுவும் எப்படி, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நல்லா கம்பீரமாக சாஞ்சி உட்காந்துக்கிட்டீங்க. அடுத்தது செல்வி ஜெயலலிதா கார் நிறுத்துகிற இடத்துல ஓபிஎஸ் இன்று வரை கார் நிறுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்ற மாதிரி செல்வி ஜெயலலிதா கார் நிறுத்துகிற இடத்துல காரை நிறுத்துனீங்க. அப்போ இதில் உண்மையான விசுவாசி யாருன்னா ஓபிஎஸ் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலவை யாரால் கலைக்கப்பட்டது அப்படின்னா வெண்ணிராடை நிர்மலாவுக்காக எம்ஜிஆர் மேலவைக்கு சிபாரிசு பண்ணுறாரு. 1986 நவம்பர் 1 அன்று மேலவை கலைக்கப்படுகிறது. முக்கியமான காரணம் எம்ஜிஆரையும் வெண்ணிராடை நிர்மலாவையும் தான் சொல்கிறாங்க. வெண்ணிராடை நிர்மலா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வாழ்க்கையிலே நொடிச்சு போயிட்டாங்க. ஐபின்னு சொல்லுவாங்க, இன்சால்வென்சி பெட்டிஷன், தமிழில் சொல்கிறதா இருந்தால் அந்த மஞ்சக்கடிதாசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஒரு வேளை மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் வெண்ணிராடை நிர்மலாவை அவரை ஆதரிச்சிருக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.
நான் இந்த இடத்துல வந்து தவறாக சொல்லலை. பொதுவாகவே எம்ஜிஆருக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மையான குணம் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒருவேளை எம்ஜிஆர் வந்து வெந்நீராடை நிர்மலாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுகிற முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வெந்நீராடை நிர்மலாவோட விசுவாசியா? இந்த கேள்வியை நான் எடப்பாடியை பார்த்து கேட்குறேன். புரட்சி தலைவர் சொல்வீங்க இல்லையா ரொம்ப மரியாதையோட, அந்த வெந்நீராடை நிர்மலாவோட தீவிர விசுவாசி எம்ஜிஆரா அப்படின்ற கேள்வியை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். இன்னொன்று, முதல்ல ஜே பேரவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க உங்கள் சேலத்தில். அப்படிலாம் நீங்கள் செல்வி ஜெயலலிதாவை ஐஸ் வச்சும் கூட ஒரு தடவை கூட உங்களோட 420 மூஞ்சியை பார்த்துட்டு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்க்கல. ஆனால் அந்த மாதிரிலாம் ஓபிஎஸ் எதுவும் பண்ணலை. இத்தனைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வெந்நீராடை நிர்மலாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தும் கூட செல்வி ஜெயலலிதாவே அதை மறந்துட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆரும் வெந்நீராடை நிர்மலாவுக்கு வந்து மேலவையில் வந்து ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது கடைசி கட்டத்தில், அதாவது செல்வி ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி கடைசி காலத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் வெந்நீராடை நிர்மலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கு வந்து கொஞ்சம் ஆகாமல் இருந்தால் கூட அந்த அம்மாவுக்காக, யாருக்காக, செல்வி ஜெயலலிதாவுக்காக வெந்நீராடை நிர்மலாவே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்க 2 பேருமே அதை மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க கடைசி கட்டத்தில். ஆனால் நீங்கள் மட்டும் எதுக்கு ஊனா உங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போயெல்லாம் ஓபிஎஸ்ஸை திட்டுறதுக்கு நீங்கள் வந்து வெந்நீராடை நிர்மலாவுக்கு தான் விசுவாசமாக இருந்திருக்கீங்க, வெந்நீராடை நிர்மலா வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கேண்டிடேட்டாக நிறுத்துனீங்க அப்படின்னு ஏன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க? பொதுவாகவே பெண்களுக்கு தன்னை விட இன்னொரு பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னா ஒரு பொறாமை குணம் இருக்கும். அந்த பொறாமை குணம் செல்வி ஜெயலலிதாவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெந்நீராடை நிர்மலா மேலே. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்த திரைப்படமான முதல் திரைப்படமான, அதாவது செல்வி ஜெயலலிதாவையும் வெந்நீராடை மூர்த்தி, நடிகர் ஸ்ரீகாந்த், வெந்நீராடை நிர்மலா இவங்களையெல்லாம் வச்சு முதல் படம் எடுத்தார் இல்லையா? அந்த திரைப்படத்தில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக வெந்நீராடை நிர்மலாவை இயக்குனர் ஸ்ரீதர் போட்டுட்டார். ஆனால் முதல் திரைப்படமான செல்வி ஜெயலலிதாவுக்கு, முதல் திரைப்படத்தில் அறிமுகமான செல்வி ஜெயலலிதாவுக்கு 16 வயதான செல்வி ஜெயலலிதாவுக்கு கடைசி சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதவையாக வர்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார். எனக்கு இன்றைக்கும் இயக்குனர் ஸ்ரீதர் மேலே அந்த விஷயத்தில் ரொம்ப கோபம். பாவம், முதல் திரைப்படத்திலே நடிகை ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி ஒரு விதவை கோலத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் வந்து அபசகுணமாக காட்டுறாரே அப்படின்ற கோபம் வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து இயக்குனர் ஸ்ரீதர் மேலே இருக்குது. அதே மாதிரி நடிகை ஜெயலலிதா வந்து அந்த படத்தில் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மாதிரி காமிச்சிருப்பார். அதனாலேயே எனக்கு வந்து இயக்குனர் ஸ்ரீதர் மேலே வந்து பயங்கரமான கோபம். ஆனால் நடிகை வெந்நீராடை நிர்மலாவை வந்து நடிகர் ஸ்ரீகாந்த், அதாவது டாக்டராக இருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்தோட ஜோடியாக காமிச்சிருப்பார் இயக்குனர் ஸ்ரீதர். அந்த திரைப்படத்திலிருந்தே, வெந்நீராடை திரைப்படத்திலிருந்தே செல்வி ஜெயலலிதாவுக்கும் நடிகை வெந்நீராடை நிர்மலாவுக்கு இடையில வந்து ஒரு மனஸ்தாபம், ஒரு பனிப்போர், ஒரு பொறாமை குணம் இருந்துகிட்டே இருந்தது. நடிகர் ஜெய்சங்கரும் நடிகை ஜெயலலிதாவும் ரொம்ப நெருக்கமானவங்க. அடிப்படையில் 2 பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்படி பார்க்கும்போது வெந்நீராடை நிர்மலாவும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். பூவா தலையா அப்படின்னு ஒரு திரைப்படம். பூவா தலையா திரைப்படத்தில் ஜெய்சங்கர் வந்து ஒரு புத்தகத்தை தூக்கி வெந்நீராடை நிர்மலாவோட முகத்தில் வீசுகிற மாதிரி ஒரு காட்சி. இவர் நிஜத்திலேயே புத்தகத்தை தூக்கி வீசி அடித்தார். அதில் பூவா தலையா திரைப்படத்தில் 1969 வெளியான பூவா தலையா திரைப்படத்தில் வெந்நீராடை நிர்மலாவோட கண்ணில் வந்து அந்த புத்தகம் பட்டதுனால அந்த அம்மாவோட கண்ணில் வந்து பிரச்சனை ஏற்படுது. அப்புறம் நடிகர் ஜெய்சங்கரோட மகன் டாக்டர் விஜய் சங்கர் வந்து அந்த கண்ணை வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. ஆனாலும் அந்த கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி கோணலாக இருக்கும். இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, 1973 பூக்காரி அப்படின்னு ஒரு திரைப்படம். யார் ஜோடி வெந்நீராடை நிர்மலாவுக்கு யார் ஜோடியாக நடித்ததுன்னா
கலைஞரோட மகன் மூகா முத்து நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடியிருப்பார். காதலின் பொன் வீதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும், காதலன் பண்பாடினான் அப்படின்னு. அந்த பாட்டில் நடிகை வெண்ணிராடை நிர்மலா வந்து ரொம்ப அழகாக நடனம் ஆடியிருப்பாங்க. ரொம்ப அழகாக அந்த பாட்டுக்கு வந்து கண்ணசைவெலாம் அழகாக இருக்கும். அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பாட்டை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. நான் சின்ன வயசுலேருந்து அந்த பாட்டை வந்து மாணவ பருவத்துலேருந்தே ரொம்ப கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து எனக்காக அந்த பாட்டை ஒரு தடவை பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 1973 அப்படின்னும் போது 1969 பூவா தலையா திரைப்படத்திலேயே ஜெய்சங்கர் புத்தகத்தை தூக்கி போட்டதுனால வெண்ணிராடை நிர்மலாவோட கண் பார்வை பாதிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் 1973 வெளியான பூக்காரி திரைப்படத்தில் அந்த பாட்டுக்கு, அந்த காதலின் பொன்வீதியில் காதலன் பண்பாடினான், அந்த பாட்டுக்கு வெண்ணிராடை நிர்மலா ரொம்ப அழகாக அந்த பாவனை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கண் அசைவுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எப்போ டாக்டர் ஜெய்சங்கரோட மகன் டாக்டர் விஜய்சங்கர் வந்து வெண்ணிராடை நிர்மலாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கண்ணில் பிரச்சனையோடையே அந்த அம்மா வந்து பூக்காரி படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கூவத்தூரில் கருணாஸ் வந்து சொல்கிறாப்புல, கருணாஸ் சொல்கிறதெல்லாம் என்னால் முழுசாக விளக்கம் கொடுக்க முடியாது, ரொம்ப ஆபாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட துணை நடிகைகள் மற்றவங்களையெல்லாம் வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் வந்து 2017 வந்து சொல்கிறாப்புல. அப்படி கருணாஸ் சொன்ன காரணத்தினாலே நீங்கள் வந்து கருணாஸை வேலூர் ஜெயிலில் அடைச்சிங்க. அந்த இடத்துல ஒரு 12 பேர் மட்டும் ஓபிஎஸ் பக்கம் வந்தாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் செம்மலை, அப்புறம் டாக்டர் மைத்ரேயன், அப்புறம் எக்ஸ் எம்பியான கோபாலகிருஷ்ணன், மாப்பா, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் வந்து நிற்கிறாங்க. அந்த டீமில் ஓபிஎஸ் பக்கம் வந்து யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்களாம் ஓரளவுக்கு டிசிப்ளினானவங்க. ஆனால் மற்றவங்களாம் உள்ள உங்கள் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு வாரம், அவங்களாம் கொஞ்சம் பெரும்பாலானவங்க, நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல, பெரும்பாலானவங்க கொஞ்சம் லேடிஸ் விஷயத்தில் வீக்கானவங்க தான். அது பேப்பர்லேயே வெளியாயிருந்தது. உதாரணமாக இருக்கிறதுலே ரொம்ப இன்னசென்ட் யாருன்னா நம்ம ஹெல்த் மினிஸ்டர், முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் செம்மலை தான். இவர் தான் வந்து இந்த தொட்டில் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தார். உண்மையை சொல்லணும்னா செம்மலையே ஒரு தொட்டில் குழந்தை தான். திருப்பி சொல்கிறேன், தொட்டில் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் செம்மலை ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தார். அந்த ஸ்கீம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆச்சு. செம்மலையே ஒரு தொட்டில் குழந்தை தான், ரொம்ப இன்னசென்ட்டு. செம்மலை மாதிரி செம்மலை, டாக்டர் மைத்ரேயன், எக்ஸ்எம்பி கோபாலகிருஷ்ணன், மாப்பா, இவங்கள மாதிரி டிசிப்ளினான ஆளுங்க அப்போ ஓபிஎஸ் பக்கம் நின்னாங்க. மற்றவங்களாம் கூவத்தூரில் உங்கள் கூட இருந்தாங்க. அதில் சில துணை நடிகைகளும் இருந்தாங்க. இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு கிடைக்க போகுது, மொத்தம் 66 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவுக்கு இருக்காங்க, அதனால் இன்னும் 2 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அநேகமாக அது வந்து எடப்பாடியோட மகன் மிதுன் சக்கரவர்த்திக்கு அல்லது ஒரு நடிகையோட பேர் சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிற ஒரு நடிகையோட பேர் சொல்கிறாங்க. அந்த நடிகை தான் இப்போ வந்து அதிமுகவுக்காக தேர்தல் களத்தில் வந்து பேசுகிறது, ரொம்ப நல்லா பேசுவாங்க அந்த நடிகை. அந்த நடிகையோட பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த நடிகையோட பேரை சொல்லி அந்த நடிகையை வந்து நான் கலங்கப்படுத்த விரும்பலை. அந்த நடிகையை அநாகரிகமாக இருக்கும் அது. அந்த நடிகைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி எம்பி சீட்டு கொடுக்க போகிறாரு, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ நீங்கள் ஒருவேளை மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி அந்த நடிகைக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துட்டா அந்த நடிகையோட தீவிர விசுவாசியா? ஆனானப்பட்ட எம்ஜிஆரே வந்து வெண்ணிராடை நிர்மலாவுக்கிட்ட வந்து விசுவாசமாக இருந்திருக்கும் போது ஓபிஎஸ் விசுவாசமாக இருந்ததில் என்ன தப்பு? தப்பே கிடையாது. நன்றி, வணக்கம்.